ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்டகிரேஷன் e power ax sin bx dx is equal to e power ax by a square plus b square. இங்க என்ன வேல்யூ வருதோ அது அப்படியே நியூமரேட்டர் a square இங்க b வரதுனால b square. sin வந்துச்சுன்னா எப்படி பாருங்க, இங்க sin அப்படியே ஆச்சுன்னா a sin bx minus b cos bx. அடுத்த ஃபார்முலா இது அப்படியே ரிப்பீட் ஆயிடுச்சு. டினாமினேட்டர் இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன வந்திருக்கோ அதே அப்படியே இருக்குது. இது பாருங்க a cos bx a cos bx plus b sin bx. இந்த ரெண்டு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் 3 and 4. the third formula பாருங்க. third formula என்ன இருக்கு? integral 0 to infinity. first formulaல e power ax இருந்துச்சா, இங்க e power minus ax sin bx dx. இந்த இடத்துல மைனஸ் இந்த 0 infinity தான வரும். இந்த a வந்து மைனஸ் ஆயிருமா, அப்ப மைனஸ் a whole square. எங்கெல்லாம் a இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்றோம், மைனஸ் a போடுறோம். லிமிட் இருக்கா 0 to infinity, அத போடுங்க. infinity 0. இந்த a இருக்க இடத்துல infinity போட்டு பாருங்க. e power minus infinity வருமா, e power minus infinity உடைய வேல்யூ என்ன, e power minus infinity வேல்யூ 0. so நான் இந்த அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டிவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப 0 ஆயிடும் நியூமரேட்டர். இது 0 ஆகுறதுனால எல்லாமே 0 ஆயிடும். சரியா? அப்ப அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப 0. நெக்ஸ்ட் என்ன பண்றேன், லோவர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் போடுறேன். லோவர் லிமிட் என்ன 0. x இருக்க இடத்துல 0 போட்டா இங்க என்ன வரும், e பவர் 0 ன்னு வரும். e பவர் 0 வேல்யூ எனக்கு 1. so 1 by denominator minus a whole square and a square plus b square. இப்போ இங்க x இருக்க இடத்துல 0 போடுங்க, sin 0 ன்னு வரும். sin 0 வேல்யூ 0. அப்போ அது கேன்சல் ஆயிடும். அடுத்து இங்க x இருக்க இடத்துல 0 போடுங்க, cos 0 வேல்யூ 1. இப்போ இங்க ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் இருக்கு. என்ன வரும், மைனஸ் b. இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணா b. இதுதான் அதுதான். அதே மாதிரி தான் என்னது fourth formula இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், a இருக்க இடத்துல மைனஸ் a வா மாத்திருங்க. மைனஸ் a வா மாத்திட்டு x இருக்க இடத்துல இன்ஃபினிட்டி. இதுல எப்படி ஃபர்ஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான் இது. நீங்க இத ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டே பாயிண்ட் தான். e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ வந்தா 0, e பவர் 0 னாக்க 1. இந்த ரெண்டு தெரிஞ்சிட்டா போதும். இதை எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோமோ அதே தான் இங்க. cos வந்தா a வரும் ஞாபகம், sin வந்தா b வரும் ஞாபகம். அப்ப நியூமரேட்டர்ல e பவர் minus ax cos வந்துட்டாலே a, sin இந்த இடத்துல வந்துச்சுன்னா b. இன்டகிரல் என்ன லிமிட் 0 to infinity இருக்கணும். அடுத்த ஃபார்முலா பாருங்க. இதுவரையும் பார்த்ததெல்லாம் வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம். இப்போ இங்க பர்టిక్యులரா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் நான் ஷார்ட் ஃபார்மா போடுறேன். ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ இங்க f ஆஃப் s ன்னு மட்டும் போட்டுறோம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த c ஏன் போடுறோம்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்றதுக்காக fc. இதுதான் ஃபார்முலா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரல் 0 to infinity f of x cos sx கொசைன் வரதுனால cos sx dx. இப்போ இதே ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து என்ன வரும், c இருக்க இடத்துல s வரும். f s of s இதுல எந்த சேஞ்ச் வராது. 0 to infinity f of x sin sx dx. அதுதான் தேர்ட் ஃபார்ம். எந்த இடத்துல எல்லாம் cos வருதோ அந்த இடத்துல sin ஆ மாத்திட்டோம்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். இன்வெர்ஸ் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க. இன்வெர்ஸ்னால இந்த f of x இங்க வந்துரும்,
இங்க இருக்க போர்ஷன் வந்து இங்க போகும். ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகும். ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு நீங்க f of x is equal to square root of 2 pi pi இது அப்படியே ரிப்பீட் ஆகுது. இந்த லிமிட் அப்படியே ரிப்பீட் ஆகுது. இது வந்து இங்க சேஞ்ச் ஆகுது. cos x அதே வந்துரும். இந்த x க்கு பதிலா என்ன வரும்னா s வரும். இன்வெர்ஸ் இல்லையா? s ன்னு வரும். இதே கான்செப்ட் தான் என்னது? ஃபோரியர் இன்வெர்ஸ் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல இதே மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா fs of s sin இருக்கும். ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது அப்படியே நம்ம மாத்துறப்போ இதே கான்செப்ட் தான் சேஞ்ச் ஆகும். f of x square root of 2 pi pi இந்த x வந்து என்ன மாறிடும்? s ஆகும்.